போராட்டம்னா உயிரிழப்புகள்லாம் இருக்கு, இதெல்லாம் தாண்டி தான் அந்த போராட்டத்துக்காண்டி இறங்குறாங்க. தமிழ் மொழிக்காண்டி உயிரை கொடுத்து ரெடியாகி அதெல்லாம் பண்றாங்க. அப்படி இருக்கிற ஒரு உயிர் மேல திணிக்கிறாங்க, அதுக்காண்டி எதுக்கு சண்டை போடுறோம்? அந்த இடத்துல நீ சண்டை போட்டாலும் கரெக்டா மாறோட தான் போடணும் அப்படின்னு சினிமாவை யூஸ் பண்ணி நம்மள ஒரு மாதிரி மலட்டுத்தன்மை ஆகிற மாதிரி தான் பண்றாங்க. எதுவுமே ஒரு இதெல்லாம் பண்ணி அரசாங்கத்தை நடத்திட்டு இதுல நாங்க தான் போராட்டம் பண்ணோம் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு சொல்றாங்க. நமக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வர வைக்கிறாங்கன்னா, திருவண்ணாமலை, அரியலூர், ராமநாதபுரம் அங்கெல்லாம் எவ்வளவு நிறையா இருக்குது. அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் இன்னும் ஏன் டெவலப் பண்ணல? அதுல மட்டும் டெல்லி மேல இந்திய திணிக்கிறதுக்கு எந்த பொம்மனுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்ற அந்த சீனுக்கெல்லாம் அதே உள்ளரசு போயிருந்துச்சு. ஆனா அதே தான் இங்கிலீஷ் நடந்திருக்கு. பராசக்தி மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. பராசக்தி டீம் சைடு என்ன சொல்றாங்கன்னா, விஜய் ஃபேன்ஸும் டிவிகேன்ஸும் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல, தள்ளி போயிருச்சு அப்படின்ற ஒரு கோவத்துல இந்த படத்துக்கு நெகட்டிவா ரிவ்யூ கொடுத்து படத்தை ரொம்ப ஓட விடாம இது பண்றாங்க, அது ஒரு மாதிரி தப்பா இருக்குது அப்படி இப்படின்னா அவங்க இது இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்டிகே நாம் தமிழர் சைடு தமிழ் தேசியம் பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து இந்த படத்துல தப்பான ஹிஸ்டரியை சொல்லியிருக்காங்க, தப்பா இது பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு சைடு. ஸோ இந்த படத்தை என்னதான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த படத்தை நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், ஒரு சில சீன்ஸ்லாம் நான் சொல்லுவேன். நீங்கள் படம் பார்க்கல, தேட்டரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை பாருங்க. மற்றவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் சீன் என்னன்னா, ஹீரோ வந்து இந்தியர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாரு. போய் ஒரு ரயில் வருதா இதெல்லாம் வர்றவங்க வராங்க. அந்த ட்ரெயினை கொடுத்து அந்த எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அந்த இதுல ஐடியாவே. அப்படிங்கிறப்ப அந்த சீன் முடிச்சு அதெல்லாம் முடிஞ்சிருது. அவர் ஃப்ரெண்ட் அந்த தீர்ப்பத்துல இறந்துட்டாரு. அவர் இறந்துட்டாரு அப்படின்ற வருத்தத்துல இனிமே நான் போராட்டமே பண்ண மாட்டேன், ஹிந்தி தானே நான் கத்துக்கிறேன், போராடி என்ன கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மைண்டை மாத்திட்டு இனிமே என்னால யாரும் இறந்து போக கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி பெரிய மனுஷன் மாதிரி பண்றேன் அப்படின்றதுல அப்படியே அந்த ஐடியாவே மாத்திக்கிறார். போராட்டம் இனிமே பண்ணக்கூடாது அப்படின்றக்காண்டி. அதே அந்த போராட்டம் அந்த ட்ரெயினை பொறுத்த வச்சுங்க முன்னாடி வந்து நீங்க ட்ரெயினரே நீங்க பாத்துருப்பீங்க. ஒரு ஹிந்தி ஃபேமிலி இருக்குது, அவங்க கிட்ட நாங்க ஹிந்தியை திணிப்பதாம எதிர்க்கிறோம், ஹிந்திக்காரங்களை கிடையாது, உங்க மேலதான் எங்களுக்கு எந்த கோவம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மெச்சூரிட்டியோட பேசுறாரு. அதெல்லாம் கரெக்ட் தான். அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்க அவரு போராட்டம் பண்றவரு. போராட்டம்னா உயிரிழப்புகள்லாம் இருக்கு, இதெல்லாம் தாண்டி தான் அந்த போராட்டத்துக்காண்டி இறங்குறாங்க. தமிழ் மொழிக்காண்டி உயிரை கொடுத்து ரெடியாகி அதெல்லாம் பண்றாங்க. அப்படி இருக்கிற ஒரு உயிர் போயிடுச்சு, அதனால அந்த போராட்டத்தை நான் கைவிடுறேன் அப்படின்னு டக்குன்னு அவங்க மாறிக்கிறத ஒரு எப்படி சொல்றேன், அந்த இதுல மெச்சூரிட்டி இருக்கவங்க இந்த மாதிரி போராட்டத்தை இது பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு புரியல, அதனாலதான் கேட்கிறேன். ஏன்னா நம்ம ஹிஸ்டரியில எடுத்து பாத்தீங்கன்னா முடிக்காத போராட்டம் பண்ணி உயிரை விட்டவங்க எவ்வளவு பேரு. இன்னைக்கு அந்த அளவுக்கு அவங்க உயிரெல்லாம் மயிரா கூட நினைக்காம போராட்டம் பண்ணி அவங்க பண்ணனாலதான் இன்னைக்கு நீங்க அந்த கதையை ஒரு படமா எடுக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த போராட்டம் பண்ணி உயிரை கொடுத்தவங்களோட ஹிஸ்டரியா நீங்க படமா எடுக்கிறப்பயே மாற்றி மாற்றி எடுக்கிறீங்கன்னா எப்படி அது சரியானதா இருக்கும்? அதுவே தப்பான விஷயம் தானே. என்ன இருக்கோ அதைத்தானே சொல்லணும். இந்த படத்துல ஸ்டார்டிங்ல அவர் பயந்து பண்ணாங்க, இன்டர்வலுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் போராட்டம் மாதிரி தானே காட்டியிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது ரியலா இருந்தா நீங்க அப்படி எடுக்கலாம். நீங்க உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியை எடுத்தீங்கன்னா அப்படி நீங்க பண்ணலாம், ஓகேவா? சப்போஸ் ரியலாவும் இல்லை, உங்க ஓன் கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா ரெண்டையும் மெச் பண்ணி நீங்க எடுக்கிறது ஒரு ஹிஸ்டரி மாதிரி தான் தோணும். அப்படி போராட்டம் ஹிஸ்டரியை நீ படமா எடுக்கிறப்பயே அவங்க பயந்து போராட்டத்தை கைவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மாத்திலாம் படம் எடுத்தேன்னா இது ஹிஸ்டரி நீ பண்ற மிஸ்டேக் எவ்வளவு பெருசுன்னு உனக்கு தெரியலையா? சரி, இப்ப அதுலயே இவ்வளவு அந்த ரைட் சீன்லயே அந்த ஹிந்திக்காரங்க அவங்க பேசின சீன் தான் நான் சொல்றேன். அதுல என்னன்னா, நாங்க ஹிந்திக்காரங்களுக்கு அப்போஸ் பண்ணி இல்லை, நாங்க ஹிந்திக்காரங்களை எடுத்து இல்லை, ஹிந்தி திணிப்பதான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்குவத்தை நமக்கு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து நான் என்ன கேட்க வரேன்னா, அந்த பக்குவம் அவனுக்கு இல்லாதப்ப நான் மட்டும் பக்குவமா இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் அந்த பக்குவம் இல்லாம தான் அந்த ஹிந்தி அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதை வந்து இது பண்ணிக்கிறேன், நம்ம மேலே திணிக்கிறேன், இதெல்லாம் ஓகே. அவன் அந்த பக்குவத்தில் இல்லாதப்ப நான் மட்டும் பக்குவமா இருந்து அவனை அடிக்கவும் கூடாது, அவனை எதிர்க்கவும் கூடாது, அவன்கிட்ட மாறலாம் மட்டும் தான் பேசணும் அப்படின்னா அது எந்த இடத்துல சொல்யூஷன் நோக்கி போகும்? அதுக்கு ஒரு முடிவு என்ன வரும்? கடைசி வரைக்கும் பக்குவமா இருந்து அவனா திரும்பி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறப்ப நம்ம அதை இது பண்ணிக்கிறதுக்கு அது நமக்கு தானே டைம் எல்லாத்துக்கும் நம்ம எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றோம். இதுக்கு நம்ம சண்டையை போட்டுட்டு போயிடலாமே. விஷயம் தப்பா இருக்குன்னா அது போராட்டம் இருக்கு, கரெக்டா இருக்கா அதுக்கு இது பண்ணணும். அந்த இடத்துல போய் நம்ம பக்குவமா கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க சினிமால பாடம் எடுத்துட்டே இருக்கிறாங்க திருப்பி திருப்பி. இது தப்புன்னு தான் நான் சொல்ல வரேன். நம்ம ஒன்றும் ரொம்ப அவங்கிட்ட போய் சண்டை போடணும் இல்லை, நம்ம மேல திணிக்கிறாங்க, அதுக்காண்டி எதுக்கு சண்டை போடுறோம்? அந்த இடத்துல நீ சண்டை போட்டாலும் கரெக்டா மாறோட தான் போடணும் அப்படின்னு சினிமாவை யூஸ் பண்ணி நம்மள ஒரு மாதிரி மலட்டுத்தன்மை ஆக்குற மாதிரி தான் பண்றாங்க. இவங்க எதுக்கும் சண்டை போடக்கூடாது,
ஏன்னா அப்பதான் நாளைக்கு ரூலிங்ல இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணாலும் நம்ம அவங்களை எதிர்த்து கேட்க மாட்டோம், சண்டை போட மாட்டோம், வெறும் அறவழியில தான் போராடணும், அறவழி மாதிரி அப்படிதான் நம்மள இது பண்ண வைக்கிறாங்கன்ற. எதுக்குமே சண்டை போடக்கூடாது. நீங்களே நிறைய படத்துல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்த சொல்றேன்ற பேர்ல ஒரு நேர்மையா போராட வேண்டிய விஷயத்துக்கும் இப்படிதான் போகணும், சண்டை போடக்கூடாது, சண்டை எதுக்குமே சொல்யூஷன் ஆகாது, வன்முறை தீர்வாகாது அப்படி இப்படின்னா சொல்றது எதுக்கு? வன்முறை பண்ணி தான் அந்த இடத்துல தீர்வு கிடைக்கும்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா வன்முறை பண்ணி தானே ஆகணும். ஆனா அந்த இடத்துல போய் எதுக்குமே வன்முறை தீர்வாகாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தா ஹிந்தி இம்போஸ் பண்றாங்களா இல்ல அடிச்சு அப்போஸ் பண்ணி தான் ஆகணும். இதுல இன்டர்வியூக்கு அப்புறம் ஒரு சீன், அங்க போராட்டம் பண்ண மாணவர்கள் ஆளுங்கட்சிக்காங்க தாக்கிட்டாங்க, 2-3 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் போராட்ட மாதிரியும் டிஎம்கே சப்போர்ட் பண்ணி அவங்க எல்லாம் அவங்க சப்போர்ட்டா மாணவர் சப்போர்ட்டா போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டை தான் நமக்கு எல்லாம் கொடுக்குறாங்க அந்த படத்து மூலியமா. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஎம்கே தானே ரூலிங் பண்ணிச்சு ஸ்ரீராமுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நடந்த கீழ்வெண்மணி இஷ்யூவும் மாந்தோல் இஷ்யூக்கும் என்ன அவங்க ஸ்டாண்டு? கீழ்வெண்மணி இஷ்யூல நில உரிமையாளர்கள் மேல எந்த தப்பும் இல்லை, கம்யூனிஸ்டுக்காரங்க விவசாயிகளை தூண்டி விட்டு போராட்டம் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு நில உரிமையாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணது யாரு? இதே மாந்தோல் இஷ்யூல கூலி நியாயமான கூலி கேட்கறாங்க, அந்த கூலி பத்தலை அப்படின்றக்காண்டி போராட்டம் பண்ணினா அந்த கூலியையும் நம்ம பெறணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் அந்த இடத்துல கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வச்சு போராட்டம் பண்ணியும் அதுல அவங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பவர்ல இருந்த டிஎம்கே அந்த போராட்டம் பண்ணவங்களை எப்படி எல்லாம் சுட்டு கொண்டு விரட்டி அவங்க தாமிரபரணி ஆத்துல எல்லாம் விழுந்து ஆத்துல இருந்து மேல ஏறி வரவங்களையும் சுட்டு அதுல ஒண்ணு ஒரு கொடுமையா ஒரு இதெல்லாம் பண்ணி அரசாங்கத்தை நடத்திட்டு இதுல நாங்க தான் போராட்டம் பண்ணோம் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு இதை சொல்றாங்க, நமக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வர வைக்கிறாங்கன்னா அதெல்லாம் என்ன சொல்றது? கீழ்வெண்மணி இஷ்யூலையும் சரி மாந்தோல் இஷ்யூலையும் சரி அவங்க நில உரிமையாளர்கள் மேல தப்பு இல்லை, இதுல இவங்க கேட்கறதா பொறுப்பெடுத்து இவங்க சம்பளம் கேட்கிறான் போராட்டம் பண்றேன் அப்படின்னு சொன்னது யாரு? உங்க டேடி பெரியார் இருக்காருல்ல, அவர் என்ன சொன்னாரு? மேல் ஜாதிக்காரனுக்கும் கீழ் ஜாதிக்காரனுக்கும் சண்டைனா நான் கீழ் ஜாதிக்காரன் கூட தான் நிற்பேன், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டைனா பெண்ணுக்கு தான் பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் நிற்பேன், ஒரு வலியவனுக்கும் நலியவனுக்கும் பிரச்சனைனா அதுல நலிவடைந்து இருக்கவன் தான் நான் சப்போர்ட்டா நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல அந்த நில உரிமையாளர்கள் தான் நலிவடைந்தவர்களா? அன்னைக்கு அங்க இருந்த விவசாயிகள் எல்லாம் நல்லா வலிமையா நல்லா சொத்து வச்சுக்கிட்டு அப்படிதான் இருந்தாங்களா? எதுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு? ஏன் அப்படி டபுள் ஸ்டாண்டர்ட்ல பேசிட்டு இருக்காரு? இதை பத்தி எவனும் வாய திறக்க மாட்டீங்க. எது எடுத்தாலும் பெரியார் பேசிக்கிட்டு இருக்கவங்க நீங்க ரியல் லைஃப்ல இப்ப அந்த கன்வென்ட் பேசுறத வச்சுதான் நான் சொல்றேன்.